அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகாபெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல். 3/12/2025 கார்த்திகை மாதத்தின் 17ஆம் நாள் புதன்கிழமையில் திருக்கார்த்திகை தீபம். அனைவருக்கும் எனது இனிய திருக்கார்த்திகை தீப திருநாள் நல்வாழ்த்துக்கள். இந்த திருக்கார்த்திகை நாள்ல முதல்ல நீங்க செய்ய வேண்டியது குளியல். நாம என்ன வழிபாடு செஞ்சாலும் சரி, குளியல் அப்படிங்கிறது ஆன்மீகத்துல மிக முக்கியமான ஒரு விஷயமா கருதப்படுது. அந்த காலத்துல யாகம் வளர்க்கறது, பூஜை செய்யறது, மந்திரம் சொல்றது, இது மாதிரி விஷயங்கள்லாம் செய்ய போறாங்க, வழிபாடுகள் செய்ய போறாங்க அப்படின்னா ஆறு, கடல், ஏரி, குளம் இது மாதிரி நீர்நிலைகள்ல போய் குளிச்சுட்டு அதன் பிறகுதான் வழிபாட்டை செய்வாங்க. இதுவரை பெரிய அளவுல யாகம் வளர்க்குறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா கங்கை நீர் கொண்டு வந்து அந்த கங்கை நீர்ல நீராடிட்டு அதன் பிறகுதான் யாகத்தை மேற்கொண்டாங்க அப்படின்லாம் சொல்லப்படுது. நம்மளால நான் சொன்ன இந்த எந்த விஷயத்தையுமே பண்ண முடியாது. வீட்டிலேயே எளிமையான ஒரு குளியல் தாந்திரிக முறை இந்த திருக்கார்த்திகை திருநாள்ல பண வசியம் உண்டாக, நேர்மறை ஆற்றல் சக்தி அதிகரிக்க எந்த முறையில நம்ம குளியல் முறையை பின்பற்றலாம் அப்படிங்கறத தான் நாம இந்த பதிவுல தெரிஞ்சுக்க இருக்கிறோம். பதிவை பார்ப்பதற்கு முன் ஒரு சிறிய அறிவிப்பு. அக்ஷயவா திருமுணவளிக்கும் திட்டம் ரூபாய் 30 மட்டும். ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் இந்த திட்டத்தில் எங்களோடு இணைந்து உணவளிக்க விரும்பினாலும் உங்கள் பிரச்சனைகள், கடன் பிரச்சனை, தொழில் பிரச்சனை, எதிரி தொல்லை, செய்வினை கோளாறு, அது மாதிரி உங்க குழந்தைங்க சொல் பேச்சுக்கிட்டு நடக்கல, குடும்ப பிரச்சனை, பொருளாதார ரீதியான பிரச்சனை, என்ன பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனைகளுக்கு பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. இந்த நாளில் குளிக்கிறதுக்கு முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா குளிர்காலம், பச்சை தண்ணியில் தான் குளிக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. தாராளமாக நீங்கள் சுடு தண்ணியில் குளிக்கலாம். இந்த சுடு தண்ணியில் நீங்கள் போட வேண்டிய பொருள், சுடு தண்ணியில் அப்படியே நேரடியாக இப்போ நான் சொல்லக்கூடிய பொருளை போட வேண்டாம். ஒரு சிறிய பாத்திரத்தில் அல்லது சொம்பில் நீங்கள் பச்சை தண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா சுத்தமான நீரை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு வெற்றிலை எடுத்துக்கோங்க. ஒரே ஒரு வெற்றிலை எடுத்துக்கோங்க போதும். அந்த வெற்றிலையை நல்லா, அதாவது கிள்ளி, வெற்றிலையோட காம்பை கிள்ளி தூர போட்டுட்டு மற்றபடி வெற்றிலையை கிள்ளி அல்லது கட் பண்ணி அந்த சொம்புக்குள்ளே போட்டுருங்க. ஒரு ஏலக்காய் போடுங்க, ஒரு கிராம்பு போடுங்க. குறைந்தது 20 நிமிடங்கள் அப்படியே இருக்கட்டும். அதன் பிறகு அந்த தண்ணீரை மட்டும் வடிகட்டி நீங்கள் குளிக்கிற தண்ணீரில் கலந்து குளிச்சிக்கலாம். நான் ஷவரில் குளிப்பேங்க அப்படிங்கிறவங்க என்ன பண்ணுங்க, அந்த தண்ணீரை முதல்ல உங்கள் தலையில் ஊற்றிட்டு அதன் பிறகு எப்பவும் போல் நீங்கள் ஷவரில் குளிச்சுக்கலாம். இப்போ நான் சொன்ன இந்த முறைப்படி இந்த தீப ஒளி திருநாளன்று நீங்கள் குளியல் முறையை பின்பற்றினீங்க அப்படின்னா உங்ககிட்ட தெய்வீக ஆற்றல் அதிகரிக்கும். நீங்கள் அந்த செம்பில் தயார் பண்ணி வச்சுக்கிங்க தண்ணி இல்லையா, அதில் கீழே இருக்கக்கூடிய பொருட்களை கால்படாத இடத்துல அப்புறப்படுத்திடலாம். இப்போ நான் சொன்ன தகவலில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்க. ஹரஹர சங்கர ஜெய் ஜெய் சங்கர, ஹரஹர சங்கர ஜெய் ஜெய் சங்கர. மகாபெரிவா திருவடி பாதம் சரணம் சரணம். நல்லதே நடக்கட்டும்.